ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லோரும் வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணுங்கள். நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வார்ம் அப் பண்ணி முடிச்சிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 32 இருக்கும். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 7 மணியை தாண்டிட்டு ஓகே, நம்ம ரன்னிங் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். வாங்க ரன்னிங் போவோம். காய்ஸ், புதுசாக ரன்னிங் போகிறவங்க ஃபஸ்ட்டு வந்து ஜாகிங் ஒரு 1 கிலோமீட்டர் 6 நிமிஷத்துக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக ஜாகிங் தான். 6 நிமிஷத்துக்கு உள்ளே போனால் தான் ரன்னிங் வரும். ஃபஸ்ட் நீங்கள் ஜாகிங் போங்க. ஒரு 1 or 2 கிலோமீட்டர் வந்து ஒரு 1 வீக் ஜாகிங் போங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோன்னே ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா காலில் அதிகமாக பெயின் வரும். அதனால் சில பிரச்சனைகள் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரன்னிங் போனதில் கால் நேற்று குளத்துக்குள்ளே ஓடினதில் கால் முட்டிலையும் இந்த இடத்துல கரண்டையிலையும் சரியான பெயின், ஓடவே முடியல. அதை வச்சு தான் நீங்கள் ஓடிச்சு. ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த 3 ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் என்னென்னு பண்ணுறேன் பாருங்கள். இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் ரன்னிங் போயிட்டு ஒரு 10 மீட்டர்ஸ் நடக்கிறதுக்கும் அப்புறம் இது முடிச்சுட்டு நடக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் தான் இது. பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக எல்லோரும் பண்ணக்கூடியது தான். ஆனால் ரன்னிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் யாரும் பண்ண மாட்டோம். ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இது. இந்த 3 பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம் பெயின் கொஞ்சம் கம்மியாயிரும். நடக்க வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாங் ரன்னிங் போகிறவங்க கண்டிப்பாக இது பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். ஷார்ட்டில் போகிறவங்களும் கண்டிப்பாக பண்ணலாம். ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம் பண்ணக்கூடியது இது. மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்ப்ளீட் மொபிலிட்டி கிடையாது. கம்ப்ளீட் மொபிலிட்டி வேறு மாதிரி இருக்கும். அது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம். ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கி டயட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வீட்டுக்கு வந்து வெயிட் செக் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் 65 கிலோ வந்துட்டோம். அப்புறம் புதுசாக வாங்கின டிஷர்ட் வாங்கி போட்டு பார்த்தோம். நல்லாவே இருக்குது. ஃபிட்னஸ் எல்லாமே ஓகே தான், சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. காலையில் சாப்பிட்டு 100 கொண்டக்கடலை, 4 முட்டை, அப்புறம் தேங்காய் பால் முடிச்சுட்டு ஜிம்முக்கு ஈவினிங் வந்தோம். நல்லா ஹெவி வெயிட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. அப்புறம் ஃபிட்னஸ் செக் பண்ணோம். நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் தண்டால் உங்களுக்கு ஒரு 3 செட்டு தனித்தனியாக போட்டோம். ஒரு கவுண்டுக்கு பார்த்திங்கன்னா 20 போட்டோம் ஒரு செட்டுக்கு. அதுக்கப்புறம் வெயிட்டும் நல்லா ஹெவி வெயிட் போட்டு முடிச்சுட்டு பாடி செக் பண்ணோம். ஃபிட்னஸ் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. டயட் அதை எந்தளவுக்கு கரெக்டாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நம்ம டயட் பார்த்திங்கன்னா முட்டை, ராகி, அப்புறம் கேரட்.